என் பெயர் ரியா. எனக்கு 23 வயது. நான் ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள். எனது படிப்பு முடிந்ததும் என் பெற்றோருக்கு என் திருமணத்தைப் பற்றிய கவலை வரத் தொடங்கியது. இதில் எனக்கு எந்த பிரச்சினையும் இருக்கவில்லை. ஏனென்றால் இது உலகத்தின் வழக்கம். ஒவ்வொரு பெண்ணும் தன் பெற்றோர் வீட்டை விட்டு புகுந்த வீட்டிற்குச் செல்ல வேண்டியதுதான். மற்ற எல்லா பெற்றோர்களைப் போல அவர்களுக்கும் என் திருமணத்தைப் பற்றிய கவலை இருந்தது. அதனால் எனக்காக எங்கள் அந்தஸ்திற்கு ஏற்ற பையனை தேடத் தொடங்கினார்கள். நான் என் பெற்றோருக்கு ஒரே மகள். நான் அவர்களை விட்டு பிரிய விரும்பவில்லை. ஆனால் ஒவ்வொரு பெண்ணைப் போல நானும் திருமணம் செய்து கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் எனக்காக எந்த வரன் வந்தாலும் அம்மா மற்றும் அப்பா எப்போதும் அதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து அந்த வரனை மறுத்துக்கொண்டே இருந்தார்கள். இப்போது எனக்குள் ஒரு குழப்பமும் கவலையும் ஏற்பட்டது. இப்போது என்ன நடக்கும்? அப்பா ஒவ்வொரு வரனையும் நிராகரித்துக் கொண்டே இருக்கிறாரே என்று. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பெண்மணி இருந்தார். அவருக்கு இதுதான் தொழில். அவர் மக்களுக்கு திருமண வரன்களை பார்த்து முடித்து வைப்பார். ஒரு நாள் அவர் எங்கள் வீட்டிற்கு வந்தார். அப்போது என் அம்மாவும் அவரிடம் எனக்காக ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த வரனை தேடிக் கூறுமாறு சொன்னார். ஒரு நாள் அந்த பக்கத்து வீட்டு பெண்மணி எங்கள் வீட்டிற்கு ஒரு வரனை கொண்டு வந்தார். அது என் பெற்றோருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த பையனுக்கு சொந்தமாக தொழில் இருந்தது. அவனது வீட்டில் அவனது பெற்றோரைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தன் பெற்றோருக்கு ஒரே மகன். புகைப்படம் பார்த்த உடனேயே எனக்கும் விவானை பிடித்து போய்விட்டது. அவன் மிகவும் அழகாக இருந்தான். இப்போது எனக்கும் விவானுக்கும் திருமணம் நடந்து முடிந்தது. நானும் திருமணம் முடிந்து அவனது வீட்டிற்குச் சென்றேன். ஆரம்பத்தில் சில நாட்கள் மிகவும் நன்றாக கழிந்தன. ஒரு நாள் விவான் தன் தொழில் விஷயமாக பல நாட்கள் வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. அவன் பிரிவால் நான் சற்று சோகமடைந்தேன். ஆனால் விவான் கிளம்பிச் சென்றார். நாட்கள் கடந்து கொண்டே இருந்தன. வீட்டில் சும்மா அமர்ந்து கொண்டு என்ன செய்வது என்று நினைத்து நான் வீட்டு வேலைகளை செய்யத் தொடங்கினேன். ஒரு நாள் காலை நேரம் எங்கள் வீட்டுப் பணியாளர் கையில் ஏதோ ஒன்றை வைத்துக்கொண்டு ஹாலுக்குள் வந்து கொண்டிருந்தார். நான் அவரிடம், ஏன் இப்படி வருகிறாய் என்று கேட்டேன். அவர் என் முன்னே ஒரு பெட்டியை வைத்து, ஐயாவிற்கு ஒரு பார்சல் வந்திருக்கிறது என்று கூறினார். நான் அந்த பெட்டியை பார்த்தபோது அதன் மீது என் மாமனாரின் பெயர் கொண்ட சீட்டு ஒட்டப்பட்டிருந்தது. இந்த வயதில் மாமனாருக்கு யார் பார்சல் அனுப்புவார்கள் என்று நான் யோசனையில் ஆழ்ந்தேன். நான் அந்த பெட்டியை திறக்க முயன்றபோது என் மாமியார் ஓடிவந்து ஏதோ தன் திருட்டு பிடிபட்டுவிட்டது போல அதை என் கையிலிருந்து பிடுங்கினார். இதை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன். அவரது இந்தச் செயலால் நான் சிந்தனையில் ஆழ்ந்தேன். அவர் என்னிடம் எதுவும் பேசாமல் உள்ளே சென்றுவிட்டார். அவருக்கு பின்னால் மாமனாரும் அறைக்குள் சென்று உட்புறமாக கதவை பூட்டிக் கொண்டனர். நான் என் பார்வையை தாழ்த்திக் கொண்டு மீண்டும் என் வேலையில் ஈடுபட்டேன். அப்போது அதை நான் அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை. இரவு வந்ததும் நான் தூங்கிவிட்டேன். ஆனால் என் மனம் மீண்டும் மீண்டும் மாமியார் மற்றும் மாமனாரை நோக்கியே சென்று கொண்டிருந்தது. அந்த பெட்டியில் அப்படி என்னதான் இருந்தது? என் மாமியார் அதை என்னிடமிருந்து ஏன் அப்படி பிடுங்கினார்? ஏன் அவர் அவ்வளவு பயந்து பதற்றத்துடன் இருந்தார் என்று புரியவில்லை. காலை விடிந்தது. நான் முற்றத்தில் வந்து அமர்ந்தேன். அப்போது மாமனார் வெளியே வருவதைக் கண்டதும் நான் வியப்புடன் அவரை பார்க்கத் தொடங்கினேன். அவர் தன் மீது ஒரு போர்வையை போர்த்தியிருந்தார். அந்த போர்வையில் எதையோ மறைத்துக் கொண்டிருந்தார். அல்லது எனக்கு அப்படி தோன்றியது. ஏனென்றால் அவரது ஒரு கை போர்வையின் உள்ளே இருந்தது. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அவரது கால்களில் எப்போதும் கடுமையான வலி இருக்கும். அவரால் சரியாக நடக்கக்கூட முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இன்று அவர் எங்கே சென்றிருந்தார்? அப்படி என்ன விஷயமாக அவர் வேலைக்காரரிடம் கூடச் சொல்லாமல் வெளியே சென்றிருந்தார்? நான் முன்னோக்கிச் சென்று அவரிடம் ஏதாவது தேவைப்படுகிறதா என்று கேட்டுவிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவர் என் பேச்சை அடியோடு மறுத்துவிட்டார். நேற்று நடந்தது போலவே இன்றும் அச்சு அசலாக நடந்ததைக் கண்டு நான் திகைத்துப் போனேன். மாமனாரும் மாமியாரும் மீண்டும் தங்கள் அறைக்குள் சென்றுவிட்டார்கள். நான் அவர்கள் பின்னால் அறைவரை சென்றிருந்தேன். ஆனால் மாமியார் என் முகத்திற்கு நேராக கதவை அடைத்துவிட்டார். நான் மிகுந்த ஆச்சரியத்துடன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். உள்ளே என்ன பேசுகிறார்கள் என்று காது கொடுத்து கேட்க விரும்பினேன். ஆனால் உள்ளிருந்து இரைச்சலான சத்தம் மட்டுமே கேட்டது. உள்ளே மாமியாரும் மாமனாரும் ஆகிய இருவர் மட்டுமே இருக்கும்போது இவ்வளவு சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு புரியவில்லை. அதன் பிறகு நான் என் அறைக்குச் சென்று விட்டேன். இப்படியே நாட்கள் கடந்து கொண்டிருந்தன. என் மாமனார் தினமும் அதிகாலையில் எங்கிருந்தோ வீட்டிற்கு வருவார். அவர் கையில் என்னிடம் காட்ட விரும்பாத ஏதோ ஒரு பொருள் இருப்பது போலத் தோன்றும். ஆனால் அது என்னவென்று நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன். ஒரு நாள் காலையில் அவர் வழக்கம் போல திரும்பி வந்தபோது நான் வியப்பில் ஆழ்ந்தேன். ஏனென்றால் இந்த முறை அவரது கையில் என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. ஒருவேளை அது நான் நினைப்பது போன்ற விஷயமாக இல்லாமல் இருக்கலாம். எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனாலும் எனக்கு சந்தேகம் இருந்தது. அவரது கையில் ஒரு திரைப்படத்தின் சிடி இருந்தது. எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது.
மாமியாரும் மாமனாரும் படம் பார்க்கிறார்களா? அப்படி என்னவிதமான படத்தை பார்க்கிறார்கள்? எதற்காக அவர்கள் கதவை மூடிக்கொள்ள வேண்டியிருக்கிறது என்று நான் இந்த யோசனைகளில் மூழ்கியிருந்தேன். மாமியாரும் மாமனாரும் அப்படி என்ன பார்க்கிறார்கள் என்பதை நிச்சயமாக கண்டுபிடித்தே தீருவேன் என்று நினைத்தேன். அப்போது என் மாமனார் வெளியிலிருந்து உள்ளே வந்து கொண்டிருந்தார். அவரது கையில் அந்த திரைப்படத்தின் சிடி இருந்தது. அவர் விறுவிறுவென்று அறையை நோக்கிச் செல்லத் தொடங்கினார். மாமனார் உட்புறமாக கதவை பூட்டப்போன அதே தருணத்தில் நானும் அவருக்கு பின்னால் உடனடியாக அறைக்குள் நுழைந்துவிட்டேன். கதவை மூடிக்கொண்டு உள்ளே என்ன செய்கிறீர்கள் என்று நான் அவரிடம் கேட்டேன். அதைக் கேட்டு அவரது முகத்தின் நிறமே மாறிப்போனது. அதிர்ச்சியடைந்தார். ஆனால் என் மாமனார் தாங்கள் படம் பார்ப்பதாக பதிலளித்தார். அவரது பதிலைக் கேட்டு நான் ஆச்சரியமான பார்வையில் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். அவர்கள் படம் பார்க்கிறார்கள் என்றால் அதை ஏன் எல்லோரின் முன்னிலையிலும் பார்க்கக்கூடாது? அல்லது கதவை மூடிக்கொண்டு மட்டும்தான் படம் பார்க்க வேண்டுமா? அப்படி என்ன அவசியமிருக்கிறது? எனக்கு எங்கோ ஒரு மூலையில் அவர்கள் மீதும் அவர்களது பேச்சின் மீதும் சந்தேகம் வரத் தொடங்கியது. ஆனாலும் நான் அமைதியாக இருந்து அங்கிருந்து சென்றுவிட்டேன். அவர்கள் கதவை மூடிக்கொண்டார்கள். அவர்கள் உண்மையிலேயே படம் பார்க்கிறார்களா அல்லது இது வெறும் பொய்யா என்பதை கேட்கும் பொருட்டு நான் கதவருகே வந்து காது கொடுத்து கேட்டேன். ஆனால் உள்ளிருந்து எனக்கு இரைச்சலான சத்தம் கேட்கத் தொடங்கியது. அதனால் ஒருவேளை அவர்கள் உண்மையிலேயே படம் பார்க்கிறார்களோ என்ற சிறிய நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. இப்போது இது தினமும் நடக்கத் தொடங்கியது. தினமும் என் மாமனார் அவராகவே திரைப்படத்தின் சிடியை கொண்டு வருவார். என் மாமியாரும் மாமனாரும் தங்கள் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டு படம் பார்க்கத் தொடங்கிவிடுவார்கள். நானோ வெளியில் கவலையுடனும் தனிமையாகவும் அமர்ந்திருப்பேன். திருமணத்திற்கு முன்பு நான் கேள்விப்பட்டிருந்தேன் வீட்டில் உள்ள பெரியவர்கள் வீட்டின் அழகையும் மகிழ்ச்சியையும் கூட்டுவார்கள் என்று. ஆனால் இங்கோ எல்லாம் தலைகீழாக இருந்தது. மாமியாரும் மாமனாரும் நாள் முழுவதும் அறைக்குள்ளேயே இருப்பார்கள். நானோ தனியாக இவ்வளவு பெரிய வீட்டில் இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன். அவர்கள் என் அருகில் அமர்ந்து அன்பாக 2 வார்த்தைகள் கூட பேசுவது கிடையாது. ஒரு நாள் என் மனதில் ஒரு யோசனை தோன்றியது. என் அமைதியின்மையை போக்கிக் கொள்ள என்னிடம் இந்த ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அதை பயன்படுத்தலாம் என்று நினைத்தேன். அடுத்த நாள் நான் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தேன். ஏனென்றால் என் மாமனார் சிடி கொண்டு வரவில்லை. மாறாக அவர் வீட்டை விட்டே வெளியே செல்லவில்லை. எந்த ஒரு பெட்டியோ அல்லது பார்சலோ கூட வீட்டிற்கு வரவில்லை. எப்போது சிடி வரும் என்று நான் காத்துக் கொண்டிருந்தேன். 5 முதல் 6 நாட்கள் கடந்துவிட்டன. ஆனால் என் மாமனார் வீட்டை விட்டு எங்கும் வெளியே செல்லவில்லை. நான் பேச்சோடு பேச்சாக அவரிடம் கேட்டபோது, மகளே, உனக்குத்தான் தெரியுமே என் கால்களில் எவ்வளவு வலி இருக்கிறது என்று, அதனால்தான் வெளியே போக முடியவில்லை என்று சொல்லத் தொடங்கினார். இந்த விஷயத்தை நம்புவதை விட எனக்கு வியப்பாக இருந்தது. ஏனென்றால் அவரது கால் வலியைப் பற்றி எனக்கு தெரியும். ஆனால் அது ஆரம்பத்திலிருந்தே இருந்ததுதானே. அப்போதும் அவர் சிடி கொண்டு வந்து கொண்டுதானே இருந்தார். இதே விஷயத்தை நான் அவரிடம் கூறிவிட்டேன். உங்கள் கால்களில் வலி எப்போதும் இருப்பதுதானே. நீங்கள் தினமும் சிடி கொண்டு வந்து கொண்டுதானே இருந்தீர்கள். பிறகு ஏன் கடந்த 5 முதல் 6 வரை நாட்களாக கொண்டு வரவில்லை என்று. இதை கேட்டதும் அவரது முகம் வெளிறிப்போனது. அவர் என்னிடம் கோபமாக, என் எந்த விஷயத்திலும் நீ தலையிடாதே, இல்லையென்றால் உனக்கு அது நல்லதல்ல என்று கூறினார். நான் அதிர்ச்சியடைந்து அழுதுகொண்டே அங்கிருந்து சென்றுவிட்டேன். அவர் என்னிடம் அப்படி பேசிய விதம் எனக்கு அவர் மீது சற்று பயத்தை ஏற்படுத்தத் தொடங்கியது. இப்போது என் சந்தேகம் நம்பிக்கையாக மாறிக்கொண்டிருந்தது. நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்று. அடுத்த நாள் அவர் சிடியை கொண்டு வந்து விட்டார். பிறகு அந்த படத்தை மாமியாருடன் பார்ப்பதற்காக தங்கள் அறைக்குச் சென்றார்கள். நான் உடனடியாக அவர்களுக்கு பின்னால் சென்றேன். எனக்கு பயமாகவும் இருந்தது. ஆனாலும் நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டேன். நான் மாமியார் மற்றும் மாமனாரிடம் சென்று நானும் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று கூறத் தொடங்கினேன். கடந்த 2-3 நாட்களாக நானும் அந்த படத்தை பார்த்தே தீருவேன். அப்போது என் மனதில் உள்ள சந்தேகமும் தீர்ந்துவிடும் என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் மாமனாரின் பேச்சைக் கேட்டு நான் திகைத்துப் போனேன். நான் இந்த படத்தை பார்க்க முடியாது என்று கூறி அவர் என்னை மறுத்துவிட்டார். நான் ஆச்சரியத்துடன் அவரிடம், நான் ஏன் இந்த படத்தை பார்க்க முடியாது என்று கேட்டேன். அதற்கு அவர் என்னிடம், இது எங்கள் காலத்துப் படம், அதனால் உன்னால் இதை பார்க்க முடியாது என்று கூறினார். இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் கதவை உட்புறமாக பூட்டிக்கொண்டார். இப்போது நான் வெளியே நின்று யோசனையில் மூழ்கியிருந்தேன். இது என்ன நியாயம்? அவர்கள் காலத்துப் படத்தை நான் பார்க்க விரும்பினால் கூட என்னை ஏன் தடுக்கிறார்கள் என்று. நான் வெளியிலேயே அமர்ந்து விட்டேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு மாமியாரும் மாமனாரும் வெளியே வந்தார்கள். நான் அவர்களிடம் எதுவும் பேசவில்லை. ஏனென்றால் என் மீது அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் அமைதியாகவே இருந்தேன். இன்று மாமனாரின் முகத்தில் எனக்கு சற்று பதற்றமும் குழப்பமும் தெரிந்தது.
நான் சிந்தனையில் ஆழ்ந்தேன். நாள் கடந்துவிட்டது, ஆனால் என் கேள்விகளுக்கான பதில்கள் எனக்கு கிடைக்கவில்லை. இரவு வந்தது. நான் என் அறைக்கு தூங்குவதற்காக சென்றேன். என் மாமியாரும் மாமனாரும் தங்கள் அறைக்குச் சென்று விட்டார்கள். நள்ளிரவில் என் கண் விழித்தபோது என் அறைக்குள் எனக்கு மூச்சுத் திணறல் போன்ற உணர்வு ஏற்பட்டது. அதனால் நான் வெளியே எழுந்து வந்தேன். நான் என் வீட்டு முற்றத்திற்கு வந்தபோது திகைத்துப் போனேன். ஏனென்றால் கதவுக்கு வெளியே 2 நபர்களை நான் பார்த்தேன். அவர்களை பார்த்ததும் இவர்கள் யார் என்று எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. உள்ளே ஓடிவிடலாம் என்று என் மனம் நினைத்தது. ஆனால் எனக்கு தைரியம் வரவில்லை. அவர்கள் யார் என்று நான் கேட்டேன். இருவரின் முகத்திலும் துணி, போர்வை மூடப்பட்டிருந்தது. அதனால் என்னால் அவர்களை பார்க்க முடியவில்லை. ஆனால் திடீரென்று என் கண்களுக்கு முன்பாக இருள் சூழ்ந்தது. படபடக்கும் இதயத்துடன் நான் அங்கேயே தரையில் மயங்கி விழுந்தேன். அந்த 2 நபர்கள் யார் என்றும் அவர்கள் எங்கள் வீட்டில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றும் எனக்கு தெரியவில்லை. காலையில் என் கண் விழித்தபோது நான் அறைக்குள் இருந்தேன். எனக்கு தலையில் மிக கடுமையான வலி இருந்தது. நான் அறைக்குள் எப்படி வந்தேன் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு எதுவுமே நினைவிலில்லை. திடீரென்று எனக்கு இரவில் நடந்த விஷயம் நினைவுக்கு வந்தது. நான் உடனடியாக வெளியே நோக்கி ஓடினேன். அங்கே என் மாமியாரும் மாமனாரும் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் என்னை பார்த்ததும் தங்கள் அருகில் அமர வைத்தார்கள். இரவின் இருளில் வீட்டில் 2 நபர்களை நான் எப்படி பார்த்தேன் என்ற முழு விவரத்தையும் நான் அவர்களிடம் கூறினேன். நான் மிகவும் கவலையோடு இருந்தேன். மாமியாரின் பேச்சைக் கேட்டு நான் சற்று வெட்கமடைந்தேன், கூச்சப்பட்டேன். அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருந்தால் நான் அவர்களிடம் குரல் கொடுத்திருக்கலாம், அவர்களை அழைத்திருக்கலாம் என்று அவர் கூறியபோது. ஆனால் என் மனதில் அப்படி எதுவும் தோன்றவில்லை. என் மாமியாரின் அறைக்கதவு மூடப்பட்டிருந்தது. அதனால் என் கவனம் அங்கே செல்லவில்லை. ஆனால் மாமனாரின் பேச்சைக் கேட்டு நான் இன்னும் அதிகமாக அதிர்ச்சியடைந்தேன். அது வெறும் என் பிரமை, மாயை மட்டும்தான் என்று அவர் சொன்னபோது நான் கவலையுடன் அவரை பார்த்தேன். அது என் பிரமை இல்லை என்று அவர்களுக்கு புரிய வைக்க நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் மாமனார் காவலாளியை, செக்யூரிட்டியை அழைத்து, நேற்று இரவு இங்கே யாராவது 2 நபர்கள் வந்தார்களா என்று கேட்ட அந்தச் செயலால் நான் திகைத்துப் போனேன். நான் காவலாளியை பார்த்தேன். மிகுந்த வியப்புடன் அவனை பார்க்கத் தொடங்கினேன். அவன் இரவு முழுவதும் விழித்திருந்து பணியில் இருந்ததாகவும், ஆனால் வீட்டிற்குள் யாரும் நுழையவில்லை என்றும், அப்படி ஏதேனும் நடந்திருந்தால் நிச்சயம் தெரிந்திருக்கும் என்றும் பதிலளித்தபோது மற்ற 2 காவலாளிகளும் அதையேதான் கூறினார்கள். நான் முற்றிலும் நிலைகுலைந்து போய்விட்டேன். இப்போது எனக்கு நானே பைத்தியமாகி வருகிறேனோ என்று தோன்றத் தொடங்கியது. அவர்களுக்கு புரிய வைக்க நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் மாமியார் என்னை அமைதிப்படுத்தினார். கடந்த சில நாட்களாக நான் சரியாக எதையும் சாப்பிட்டு குடிக்கவில்லை என்றும், அதனால் பலவீனத்தின் காரணமாக மயங்கி விழுந்திருக்கலாம் என்றும் கூறி அவரது பேச்சைக் கேட்டு நான் மௌனமாகிவிட்டேன். நாள் முழுவதும் நான் யோசனையிலேயே கிடந்தேன். இப்போதும் அது என் பிரமைதான் என்று எனக்கு தோன்றும். சில சமயங்களில் உண்மையில் அங்கே யாரோ இருந்தார்கள் என்றும், அவர்களில் ஒருவன்தான் என்னை மயக்கமடையச் செய்தான் என்றும் தோன்றும். எது உண்மை எது பொய் என்று என் புத்திக்கு எதுவுமே விளங்கவில்லை. நான் மிகுந்த பயத்தில் இருந்தேன். இரவு காலை 8 மணி ஆகிக் கொண்டிருந்தது. அப்போது மாமனார் வெளியே செல்வதை நான் கண்டேன். நான் திகைத்துப் போனேன். எதையும் யோசிக்காமல் நான் அவர் பின்னால் நடக்கத் தொடங்கினேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது உண்மை தெரிய வரலாம். அவர்கள் தனியாக அறைக்குள் கதவை அடைத்துக்கொண்டு பார்க்கும் அந்த திரைப்படத்தின் ரகசியம் என்ன என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியலாம் என்று நினைத்து அவரிடம் கார் இருந்தது. ஆனால் நானோ நடந்தே அவர் பின்னால் சென்று கொண்டிருந்தேன். நான் யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து மறைந்து அவருக்கு பின்னால் போய்க் கொண்டிருந்தேன். அவர் முன்னால் ஒரு இடத்தில் சென்று நின்றார். பிறகு அவர் ஒரு கடைக்குள் சென்றார். ஒருவேளை அது ஏசிடி கடையாக இருக்கலாம். 10 நிமிடங்களுக்குப் பிறகு அவர் அந்த கடையை விட்டு வெளியே வந்தார். அவர் வெளியே வந்ததும் நான் வியப்புடன் அவரை பார்க்கத் தொடங்கினேன். அவரது கையில் உண்மையிலேயே ஒரு சிடி இருந்தது. அவர் சென்ற உடனேயே நான் அந்த கடைக்குள் சென்றேன். நான் இந்த சந்தேகச் சுழலில் இருந்து முழுமையாக வெளியே வர விரும்பினேன். இதன் காரணமாக நான் கடைக்காரரிடம் கேட்க நினைத்தேன். ஆனால் ஏதோ யோசித்து அங்கேயே நின்றுவிட்டேன். பிறகு சில சிடிகளை வாங்கிக் கொண்டு மீண்டும் வீட்டிற்கு வந்துவிட்டேன். வீட்டிற்கு வந்ததும் மாமியார் மற்றும் மாமனாரின் அறை மூடப்பட்டிருப்பதைக் கண்டேன். நான் கடைக்காரரிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஏனென்றால் ஒருவேளை அவர் என் மாமனாரிடம் சொல்லிவிட்டால் அதனால் நான் சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடும். மேலும் என்னால் அப்படிப்பட்ட எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ள முடியாது. அதனால்தான் நான் அந்த கடைக்காரரிடம் எதுவும் கேட்கவில்லை. நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நானேதான் செய்ய வேண்டியிருந்தது. அடுத்த நாள் மதியம் மாமனார் சிடி கொண்டு வந்தார். என் மனதில் திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. அதை நான் இப்போதுதான் கவனித்தேன். மாமனார் காலையில் கொண்டுவரும் சிடியை வேறு விதமாக கொண்டு வருகிறார். சில சமயங்களில் இரவில் கொண்டு வருவார்.
சில சமயங்களில் காலையில், சில சமயங்களில் மதிய வேளையில். ஆனால் ஏன் இப்படி? இப்போது இந்த விஷயம் என்னை உலுக்கிப் போட்டது. எப்படியோ நான் மாமனாரிடம் சென்று, எனக்கும் உங்கள் காலத்துப் படத்தை பார்க்க வேண்டும், படம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் நிச்சயமாக பார்த்தே தீருவேன் என்று கூறினேன். அதற்கு அவர் என்னை மிகவும் ஆக்ரோஷமாக முறைத்துப் பார்த்தார். மேலும் என்னால் அந்த படத்தை பார்க்க முடியாது, அல்லது என்னால் அதை பார்த்து தாங்க முடியாது என்பது போல மிக கடுமையாக மறுத்துவிட்டார். அதோடு, நாங்கள் திரைப்படத்தை பாதியில் நிறுத்துவதில்லை என்று கூறிக்கொண்டே மாமனார் அறைக் கதவை மூடிக்கொண்டார். அங்கே மாமியார் ஏற்கனவே உள்ளே இருந்தார். ஆனால் எனக்கோ இந்த மர்மக்குழப்பம் புரியவே இல்லை. இதன் பிறகு நான் என் அறைக்கு வந்துவிட்டேன். இந்த எல்லா யோசனைகளிலும் மூழ்கியிருந்தேன். அப்போது என் கணவர் விவானிடமிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு, ஃபோன் வந்தது. அவர் பேசியதைக் கேட்டதும் ஆச்சரியத்துடன் நான் அளவற்ற மகிழ்ச்சியடைந்தேன். என் கணவர் நாளை மறுநாள் வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். பிறகு நான் அவர் வருவதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபடத் தொடங்கினேன். ஒருவேளை நான் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறேனோ? எதுவாக இருந்தாலும் மாமனார் எந்த அளவிற்கு கோபத்திலிருந்தாரோ, யாருக்குத் தெரியும் அவர் என்னோடு என்ன செய்வாரோ? இந்த விஷயத்தை விட்டு விலகியிருப்பதே சிறந்தது என்று நான் நினைத்தேன். இரவு நேரம் நான் வெளியே அமர்ந்திருந்தேன். அப்போது மாமனார் திடீரென்று வெளியே வந்தார். அந்த நேரத்தில் நான் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டேன். அவர் என்னை பார்க்கவில்லை. அவர் தொலைபேசியில் பேசிக்கொண்டே நடந்து கொண்டிருந்தார். அதே சமயம் இங்கும் அங்கும் பார்த்து கொண்டும் இருந்தார். நான் வியப்புடன் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த மரத்தை விட்டு வெளியேறி மாமனார் பேசுவதை என்னால் தெளிவாக கேட்க முடியும் வகையில் சற்று அருகிலிருந்த மற்றொரு மரத்தின் பின்னால் நான் ஒளிந்து கொண்டேன். பிறகு அது நடந்தது. மாமனார் பேசத் தொடங்கியதைக் கேட்டு ஒருவேளை நான் தவறாக கேட்டுவிட்டேனோ என்று எனக்கு தோன்றியது. மாமனாரின் பேச்சைக் கேட்டு என் தலைமீது வானமே இடிந்து விழுந்தது போல இருந்தது. நான் அதிர்ச்சியுடன் அவரது பேச்சைக் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் மீது எனக்கு இருந்த சந்தேகம் இப்போது உண்மையாகவே மாறிவிட்டது. அவர் உள்ளே சென்றுவிட்டார், நானும் உள்ளே சென்றுவிட்டேன். ஆனால் என் மனதில் அவரது அந்த பேச்சுக்களே சுழன்று கொண்டிருந்தன. அது என்னை மிகவும் வேதனைப்படுத்தியது. அடுத்த நாளும் அப்படியேதான் நடந்தது. பாதி உண்மை எனக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் முழு உண்மையையும் தெரிந்து கொள்ள மாமியாரும் மாமனாரும் அறைக்குள் என்ன செய்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருந்தது. அவர்கள் உண்மையிலேயே படம் பார்க்கிறார்கள் என்றால் அந்த படத்தில் அப்படி என்ன இருக்கிறது? அதை என்னை இவ்வளவு கடுமையான முறையில் பார்க்கக்கூடாது என்று மறுக்கிறார்கள். நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள விரும்பினேன். மாமனார் சுயமாக என்னிடம் எதையும் சொல்ல மாட்டார், என்னை அறியவும் விடமாட்டார் என்பது எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. எனவே எல்லாவற்றையும் எப்படியாவது நானேதான் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. மாலை நேரத்தில் மாமனார் மீண்டும் சீடி கொண்டு வந்தார். ஆனால் இந்த முறை நான் எந்த பிடிவாதமும் பிடிக்கவில்லை. அவர் என்னை பார்த்தவுடனேயே அறைக்குள் சென்றுவிட்டார். நான் அமைதியாக ஹாலில் அமர்ந்திருந்தேன். நான் திட்டமிட்டிருந்த விஷயம் காரணமாக அவர்களுக்கு என் மீது சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்று நான் விரும்பினேன். எப்படியாவது இந்த ரகசியத்தைப் பற்றி நான் கண்டுபிடிக்க விரும்பினேன். எனவே நான் மௌனமாக இருப்பது மிகவும் அவசியமாக இருந்தது. நான் என் அறைக்கு வந்து என் கணவர் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினேன். நாளை என் கணவர் திரும்பி வரவேண்டியிருந்தது. நான் வெவ்வேறு வேலைக்காரர்களுக்கு வேலைகளை சொல்லத் தொடங்கி என் முழு கவனத்தையும் வேலையின் பக்கம் திருப்பினேன். இப்போது நாளை என்ற அந்த ஒரு நாளுக்காக மட்டும்தான் காத்திருப்பு இருந்தது. இறுதியாக அந்த காத்திருப்பும் முடிவுக்கு வந்தது. அடுத்த நாளும் வந்துவிட்டது. மாமனார் சீடி கொண்டு வருவதற்காக நான் காத்திருக்கத் தொடங்கினேன். என் மாமியார் அங்கே அமர்ந்திருந்தார். நான் வேலைக்காரர்களை கவனிப்பது போல பாசாங்கு செய்துவிட்டு எழுந்து உள்ளே செல்லத் தொடங்கினேன். இன்னும் சிறிது நேரத்தில் என் மாமனார் சீடி கொண்டு வந்து விடுவார் என்பது எனக்கு தெரியும். அப்போது நான் தீர யோசித்து எடுத்த முடிவின்படி என் மாமியார் மற்றும் மாமனாரின் அறைக்குள் சென்று ஒளிந்து கொண்டேன். என்னிடம் மறைத்து என் மாமியாரும் மாமனாரும் என்ன படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்று தெரிந்துவிட வேண்டும் என்பதற்காக. என் கணவர் வருவதற்கு இன்னும் சிறிது நேரமே இருந்தது. ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த எல்லா விஷயங்களையும் பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. இவற்றையெல்லாம் யோசித்துக் கொண்டே நான் மாமியார் மற்றும் மாமனாரின் அறைக்குள் சென்றேன். அவர்கள் சீடியை இயக்கினார்கள், பிளே செய்தார்கள், திரைப்படத்தை பார்க்கத் தொடங்கினார்கள். அவர்கள் சீடியை இயக்கியதும் அந்த படம் ஓடத் தொடங்கியது. நானும் மிக கவனமாக அதை உற்று பார்த்து கொண்டிருந்தேன். நான் பார்க்க பார்க்க அவமானத்தால் கூனிக்குறுகிப் போனேன். வெட்கித் தலைகுனிந்தேன். நான் திகைத்துப் போனேன். அப்படியானால் இதுதான் விஷயமா? அரை மணி நேரத்திற்குப் பிறகு அந்த படம் முடிந்தது. நான் அங்கேயே அமைதியாக உறைந்து போய் அமர்ந்திருந்தேன். நான் இங்கு ஒளிந்திருப்பது மாமியாருக்கும் மாமனாருக்கும் தெரிந்துவிட்டால் அவர்கள் என்னை என்ன செய்வார்களோ என்பது எனக்கு புரியவில்லை. நான் என் திட்டத்தின்படி காத்திருக்கத் தொடங்கினேன். 5 நிமிடங்கள் கழிந்திருக்கும். அப்போது அவர்களது அறைக்கதவு தட்டப்பட்டது.
அவர்கள் கதவை திறந்தபோது அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்கள். அதே கணத்தில் நானும் எழுந்து வெளியே நோக்கி ஓடினேன். அவர்களது அறையிலிருந்து நான் வெளியே வருவதைக் கண்டு அவர்கள் திகைத்துப் போனார்கள். நான் உள்ளே இருந்த விஷயம் மாமியாருக்கும் மாமனாருக்கும் தெரிந்துவிட்டது. அதனால் அவர்கள் என்னை ஆக்ரோஷமாக முறைத்துப் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நான் அவர்களை பார்த்து, நான் சொல்வதை விட நீங்களே உங்கள் கதையைச் சொல்லுங்கள் என்று கூறினேன். எனது பேச்சைக் கேட்டு அவர்கள் திகைப்பிலிருந்தார்கள். காவல்துறை போலீஸ் கடுமை காட்டியதும் அவர்கள் உண்மையை ஒப்புக்கொள்ளச் சம்மதித்தார்கள். அதற்குள் என் கணவரும் வந்துவிட்டார். அவரும் மிகுந்த அதிர்ச்சியில் இருந்தார். என் மாமனார் பேசத் தொடங்கியபோது, ஆம், இதையெல்லாம் நாங்கள்தான் செய்தோம். நாங்கள் ஒரு குற்றக் கும்பலின் கேங்கின் தலைவர்களாக இருந்தோம். எங்களோடு மேலும் 2 நபர்கள் இருந்தார்கள். நாங்கள் பல வருடங்களாக இந்த தொழிலில் ஈடுபட்டு இதை செய்து வருகிறோம். எங்களது வேலை பெண்களை கடத்துவதுதான். நாங்கள் பல பெண்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறோம். அவர்களில் சிலரை பிச்சை எடுக்க வைக்கிறோம். அதற்காக அவர்களது கை கால்களை உடைத்து விடுகிறோம். அவர்களில் பல பெண்களை நாங்கள் வலுக்கட்டாயமாக தவறான தொழில்களில் ஈடுபடுத்துகிறோம். எங்களுக்கு என்று ஒரு முழு கும்பல் இருக்கிறது. நாங்கள் இந்த வேலையை பல வருடங்களாக செய்து வருகிறோம். இப்போது எங்கள் தொழில் இங்கு நன்றாக வேரூன்றிவிட்டது. அதனால்தான் எங்களை யாராலும் பிடிக்க முடியவில்லை. எங்கள் தினசரி வேலை எப்படி நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் வாடிக்கையாளரைப் போல ஒரு கடையிலிருந்து சிடியை வாங்குவோம். பிறகு அந்த சிடியை பார்ப்போம். ஏதாவது தவறு இருந்தால் தொலைபேசியில் அழைத்துச் சொல்லிவிடுவோம். இன்று வரை எங்களை யாராலும் பிடிக்க முடிந்ததில்லை. இந்த சொத்துக்கள் அனைத்தையும் நாங்கள் இதன் மூலமாகத்தான் சேர்த்தோம். இந்த பெண்ணுக்கு இது எப்படி தெரிந்தது என்று புரியவில்லை. இவளை முதல் நாளிலேயே நான் தீர்த்து கட்ட கொலை செய்ய நினைத்தேன். ஆனால் என் மனைவி தடுத்துவிட்டாள். ஒருவேளை அவளது மனதில் தன் மருமகள் மீது இரக்கம் வந்திருக்கலாம் என்று பேசிக் கொண்டிருந்தார். இதைக் கேட்டு நான் அதிர்ந்து நின்றேன். என் கணவரும் மிகுந்த ஆச்சரியத்துடன் திகைத்து நின்றார். பல வருடங்களாகத்தான் எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்கிறோம் என்பதை என் கணவர் கனவிலும் நினைத்துப் பார்த்திருக்க மாட்டார். அன்று இரவில்தான் அவருக்கு இந்த எல்லா விஷயங்களைப் பற்றியும் தெரியவந்தது. மேலும் அந்த 2 நபர்களை நான் பார்த்தது என் பிரமை அல்ல. மாறாக அங்கே ஒருவர் மாமனாரும் மற்றவர் அவர்களுடன் கூட்டுச் சேர்ந்த ஒரு ஆளும்தான். காவலாளியையும் மாமனார் தங்களுடன் சேர்த்து கைக்குள் போட்டிருந்தார். சீடி கடைக்காரரும் அவர்களோடு கூட்டுச் சேர்ந்தவன்தான். யாரும் தங்களை சந்தேகிக்கக் கூடாது என்பதற்காகத்தான் மாமனார் நேரத்தை மாற்றி மாற்றி வந்தார். என் கணவர் மிகுந்த அவமானத்திற்கு உள்ளானார். காவல்துறை என் மாமனாரையும் மாமியாரையும் பிடித்துச் சென்றது. அவர்கள் மூலமாக மற்ற அனைவரையும் கைது செய்தது. எவ்வளவு விசித்திரமான விஷயம் அல்லவா? நாங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறினோம். நான் படித்தவள் என்பதால் வேலை செய்யத் தொடங்கினேன். என் கணவர் அந்த பணம் முழுவதையும் வெவ்வேறு தொண்டு நிறுவனங்களின் ஆம்ஜிஓ அறக்கட்டளைகளுக்கு கொடுத்துவிட்டார். நாங்கள் இருவரும் இணைந்து உழைத்தோம். இன்று மிகச்சிறந்த பெரிய தொழிலாக இல்லாவிட்டாலும் எங்கள் சொந்த முயற்சியில் ஒரு சிறிய தொழில் இருக்கிறது. என் கணவர் விரைவிலேயே சுதாரித்து தன்னை தேற்றிக் கொண்டதில் எனக்கு மகிழ்ச்சி. ஒவ்வொரு பெண்ணிடமும் நான் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். ஒருபோதும் பெற்றோரை விட்டுவிட்டு வீட்டின் எல்லையை தாண்டாதீர்கள். உங்களுக்கு துணை நிற்பதாக கூறி உங்களிடம் பெரிய பெரிய வார்த்தைகளைப் பேசும் மனிதர்கள் உண்மையில் உங்கள் எதிரிகள் என்பது உங்களுக்கு தெரியாது. அவர்கள் உண்மையிலேயே உங்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் உங்கள் பெற்றோரின் முன்னிலையில் உங்களை அழைத்துச் சென்றிருப்பார்கள். மாறாக யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து மறைந்து உங்களை வீட்டை விட்டு ஓடிப்போகச் சொல்ல மாட்டார்கள். உங்களை நல்வழி தவறச் செய்ய மாட்டார்கள். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட் முதலில் உங்களுக்கு கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்கள்.